بسم الله الرحمن الرحيم قاف والقرآن المجيد بل عجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب أَإِذَا مِتْنَا وَكُنَّا تُرَابًا ذَلِكَ رَجْعٌ بَعِيدٌ قَدْ عَلِمْنَا مَا تَنقُصُ الْأَرْضُ مِنْهُمْ وَعِندَنَا كِتَابٌ حَفِيظٌ. அத்தியாயம் காஃப். மக்காவில் அருளப்பட்டது. வசனங்கள் 45. அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹுவின் திருப்பெயரால். காஃப். மாட்சிமை மிக்க குர்ஆனின் மீது ஆணையாக. உண்மை யாதெனில் இவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவர் இவர்களிலிருந்தே வந்திருப்பது பற்றி இவர்கள் வியப்படைந்துள்ளார்கள். மேலும் நிராகரிப்பாளர்கள் கூறத் தொடங்கினார்கள், இது வியப்புக்குரிய விஷயம்தான். நாங்கள் மரணமடைந்து மண்ணோடு மண்ணாகிவிட்டாலுமா மீண்டும் எழுப்பப்படுவோம்? மீண்டும் எழுப்பப்படுவது எனும் இவ்விஷயம் அறிவுக்கு புறம்பானதாகும். உண்மை யாதெனில் பூமி இவர்களின் உடம்பிலிருந்து எவற்றை தின்கிறது என்பதையெல்லாம் நாம் அறிந்து வைத்துள்ளோம். மேலும் அனைத்தும் பாதுகாத்து வைக்கப்பட்டுள்ள ஓர் ஏடு நம்மிடம் இருக்கிறது. பல் கذبூ பில்ஹக்கி லம்மா ஜாஅஹும் ஃபஹும் ஃபீ அம்ரின் மரீஜ். ஆயினும் சத்தியம் இவர்களிடம் வந்தபோது அதனை இவர்கள் வெளிப்படையாக பொய்யென கூறிவிட்டார்கள். இதனால் தான் இப்பொழுது இவர்கள் குழப்பத்தில் வீழ்ந்து கிடக்கிறார்கள். அஃபலம் யன்ظுரூ இலஸ் السَّمَاءِ فَوْقَهُمْ كَيْفَ بَنَيْنَاهَا وَزَيَّنَّاهَا وَمَا لَهَا مِنْ فُرُوجٍ وَالْأَرْضَ مَدَدْنَاهَا وَأَلْقَيْنَا فِيهَا رَوَاسِيَ وَأَنبَتْنَا فِيهَا مِنْ كُلِّ زَوْجٍ بَهِيجٍ تَبْصِرَةً وَذِكْرَى لِكُلِّ عَبْدٍ مُنِيبٍ. وَنَزَّلْنَا مِنَ السَّمَاءِ مَاءً مُبَارَكًا فَأَنبَتْنَا بِهِ جَنَّاتٍ وَحَبَّ الْحَصِيدِ وَالنَّخْلَ بَاسِقَاتٍ لَهَا طَلْعٌ نَضِيدٌ رِزْقًا لِلْعِبَادِ وَأَحْيَيْنَا بِهِ بَلْدَةً مَيْتًا كَذَلِكَ الْخُرُوجُ. சரி, இவர்கள் தங்களுக்கு மேலுள்ள வானத்தை என்றைக்கேனும் பார்த்ததில்லையா என்ன? அதனை நாம் எவ்வாறு அமைத்துள்ளோம், எவ்வாறு அலங்கரித்துள்ளோம் என்று. அதில் எங்கும் எந்த ஒரு பிளவும் இல்லை.
மேலும் பூமியை நாம் விரித்தோம், இன்னும் அதில் மலைகளை நாட்டினோம். மேலும் எல்லாவிதமான அழகிய தோற்றமுடைய தாவரங்களையும் முளைக்கச் செய்தோம். மேலும் இவை அனைத்தும் சத்தியத்தின் பக்கம் திரும்பக்கூடிய ஒவ்வொரு அடியானுக்கும் அகப்பார்வையையும் படிப்பினையையும் வழங்கக்கூடியதாயிருக்கின்றன. மேலும் நாம் வானத்திலிருந்து அருள்மிக்க நீரினை இறக்கினோம். பின்னர் அதன் மூலம் தோட்டங்களையும் அறுவடை தானியங்களையும் கனிகள் நிறைந்து கொலைகள் அடுக்கடுக்காய் தொங்குகின்ற நீண்ட நெடிய பேரீச்சை மரங்களையும் முளைக்கச் செய்தோம். இது மக்களுக்கு வாழ்வாதாரம் வழங்குவதற்கான ஏற்பாடாகும். இறந்து கிடக்கும் ஒரு பூமிக்கு நாம் இந்த நீரினால் உயிரூட்டுகின்றோம். இறந்துவிட்ட மனிதர்கள் பூமியிலிருந்து வெளிப்படுவதும் இவ்விதமேயாகும். كذبت قبلهم قوم نوح وأصحاب الرس وثمود وعاد وفرعون وإخوان لوط وأصحاب الأيكة وقوم تبع كل كذب الرسل فحق وعيد. இவர்களுக்கு முன்னர் நூஹுடைய சமூகத்தினரும் ரசுவாசிகளும் சமூது மற்றும் ஆது கூட்டத்தார்களும் ஃபிரௌனும் லூத்தின் சகோதரர்களும் மற்றும் ஐக்காவாசிகள் துப்ப சமுதாயத்தார் ஆகிய யாவரும் பொய்யென தூற்றிவிட்டிருந்தார்கள். ஒவ்வொருவரும் இறை தூதர்களை பொய்யர் என தூற்றினார்கள். இறுதியில் எனது எச்சரிக்கை அவர்களின் மீது உண்மையாகிவிட்டது. أَفَعَيِينَا بِالْخَلْقِ الْأَوَّلِ بَلْ هُمْ فِي لَبْسٍ مِّنْ خَلْقٍ جَدِيدٍ. முதல் முறையாய் படைப்பதற்கு நாம் இயலாதவர்களாயிருந்தோமா என்ன? ஆனால் மீண்டும் புதிதாய் படைப்பது பற்றி இவர்கள் சந்தேகத்தில் ஆழ்ந்து கிடக்கின்றார்கள். وَلَقَدْ خَلَقْنَا الْإِنسَانَ وَنَعْلَمُ مَا تُوَسْوِسُ بِهِ نَفْسُهُ وَنَحْنُ أَقْرَبُ إِلَيْهِ مِنْ حَبْلِ الْوَرِيدِ. إِذْ يَتَلَقَّى المتلقيان عن اليمين وعن الشمال قعيد ما يلفظ من قول إلا لديه رقيب عتيد. وجاءت سكرة الموت بالحق ذلك ما كنت منه تحيد. ونفخ في الصور ذلك يوم الوعيد. وجاءت كل نفس معها سائق وشهيد. لقد كنت في غفلة من هذا فكشفنا عنك غطاءك فبصرك اليوم حديد. وقال قرينه هذا ما لدي عتيد. நாம் மனிதனை படைத்தோம், அவனது உள்ளத்தில் எழுகின்ற ஊசலாட்டங்களை கூட நாம் அறிகின்றோம். அவனது பிடரி நரம்பை விடவும் அதிகமாக நாம் அவனிடம் நெருக்கமாயிருக்கின்றோம். இவ்வாறு நாம் நேரடியாய் அறிவதுடன்
இரு எழுத்தர்கள் அவனுடைய வலப்புறமும் இடப்புறமும் அமர்ந்து ஒவ்வொன்றையும் பதிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள். எந்த சொல்லையும் அவன் சொல்வதில்லை. அதனை பாதுகாப்பதற்கு தயாராக உள்ள ஒரு கண்காணிப்பாளர் அவனிடத்தில் இல்லாத நிலையில். இன்னும் பாருங்கள், மரண வேதனை உண்மையை கொண்டு வந்து விட்டது. எதிலிருந்து நீ விரண்டோடிக் கொண்டிருந்தாயோ அதுதான் இது. மேலும் எக்காலம் ஊதப்பட்டது. உனக்கு எச்சரிக்கப்பட்டு வந்த நாள் இதுதான். ஒவ்வொரு மனிதனும் வந்து சேர்ந்து விட்டான். அவனுடன் விரட்டி கொண்டு வருபவர் ஒருவரும் சாட்சி அளிப்பவர் ஒருவரும் இருப்பார். இந்த விஷயத்தை பற்றி நீ அலட்சியத்தில் இருந்தாய். உனக்கு முன்பாக இருந்த திரையை நாம் அகற்றிவிட்டோம். மேலும் இன்று உனது பார்வை நன்கு கூர்மையாய் உள்ளது. அவனுடன் இருந்தவர் பணிந்து கூறினார், என் பொறுப்பில் இருந்தவன் இதோ ஆஜராகி இருக்கின்றான். ألقيا في جهنم كل كفار عنيد مناع للخير معتد مريب الذي جعل مع الله إلها آخر فألقياه في العذاب الشديد قال قرينه ربنا ما أطغيته ولكن كان في ضلال بعيد قال لا تختصموا لدي وقد قدمت إليكم بالوعيد ما يبدل القول لدي وما أنا بظلام للعبيد கட்டளையிடப்பட்டது, வீசி எறியுங்கள் நரகத்தில் ஒவ்வொரு நிராகரிப்பாளனையும். அவனோ சத்தியத்துடன் பகைமை பாராட்டுபவனாகவும் நன்மையை தடுப்பவனாகவும் வரம்பு மீறி நடப்பவனாகவும் சந்தேகத்தில் உழல்பவனாகவும் அல்லாஹுவுடன் இதர கடவுளை ஏற்படுத்துபவனாகவும் இருந்தான். எனவே வீசுங்கள் அவனை கடுமையான வேதனையில். அவனுடைய தோழன் கூறினான், எங்கள் இறைவா, இவனை வரம்பு மீறக்கூடியவனாக நான் ஆக்கவில்லை. ஆயினும் அவனேதான் வழிகேட்டில் எல்லையை கடந்து விட்டிருந்தான். பதில் கூறப்பட்டது, என் முன்னிலையில் தர்க்கம் செய்யாதீர்கள். தீய கதியை பற்றி முன்பே நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்திருந்தேன். என்னிடத்தில் தீர்ப்பு மாற்றப்படுவதில்லை. மேலும் நான் என் அடிமைகள் மீது கொடுமை இழைப்பவன் அல்லன். يَوْمَ نَقُولُ لِجَهَنَّمَ هَلِ امْتَلَأْتِ وَتَقُولُ هَلْ مِن مَّزِيدٍ وَأُزْلِفَتِ الْجَنَّةُ لِلْمُتَّقِينَ غَيْرَ بَعِيدٍ هَذَا مَا تُوعَدُونَ لِكُلِّ أَوَّابٍ حَفِيظٍ مَنْ خَشِيَ الرَّحْمَنَ بِالْغَيْبِ وَجَاءَ بِقَلْبٍ مُنِيبٍ ادخلوها بسلام ذلك يوم الخلود لهم ما يشاءون فيها ولدينا مزيد. அந்த நாளில் நாம் நரகத்திடம், உனக்கு நிரம்பிவிட்டதா என்று கேட்போம். அது கூறும், இன்னும் அதிகம் இருக்கிறதா என்று. மேலும்
சுவனம் இரையச்சம் கொண்டவர்களின் அருகில் கொண்டு வரப்படும். சிறிதளவு தூரம் கூட இருக்காது. கூறப்படும், இதுதான் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டு வந்தது. அதிகம் மீளக்கூடியவராகவும் மிகவும் பேணுதலுடன் வாழக்கூடியவராகவும் இருந்த ஒவ்வொருவருக்கும் உரியது. அவரோ பார்க்காமலேயே கருணை மிக்க இறைவனுக்கு அஞ்சிக் கொண்டிருந்தார். மேலும் அவன் பக்கம் திரும்பக்கூடிய உள்ளத்துடனும் வந்திருக்கின்றார். நுழைந்து விடுங்கள் சுவனத்தில் முழு அமைதியுடன். அந்த நாள் நிரந்தர வாழ்வுக்குரிய நாளாகும். அங்கு அவர்களுக்கு அவர்கள் விரும்பும் அனைத்தும் கிடைக்கும். மேலும் நம்மிடம் இதனைவிட அதிகமாக இன்னும் பலவும் அவர்களுக்காக இருக்கின்றன. وَكَمْ أَهْلَكْنَا قَبْلَهُمْ مِنْ قَرْنٍ هُمْ أَشَدُّ مِنْهُمْ بَطْشًا فَنَقَّبُوا فِي الْبِلَادِ هَلْ مِنْ مَحِيصٍ إِنَّ فِي ذَلِكَ لَذِكْرَى لِمَنْ كَانَ لَهُ قَلْبٌ أَوْ أَلْقَى السَّمْعَ وَهُوَ شَهِيدٌ. நாம் இவர்களுக்கு முன் இவர்களை விட அதிக வலிமை உடைய எத்தனையோ சமுதாயங்களை அழித்து விட்டிருக்கின்றோம். மேலும் அவர்கள் உலக நாடுகளில் அக்கிரமம் செய்து கொண்டு சுற்றித் திரிந்தார்கள். இருந்தும் அவர்களால் ஏதேனும் புகலிடத்தை பெற முடிந்ததா என்ன? இதயமுள்ள அல்லது கவனத்தோடு செவிமடுக்கின்ற ஒவ்வொரு மனிதனுக்கும் திண்ணமாக இந்த வரலாற்றில் படிப்பினையூட்டும் பாடம் இருக்கின்றது. وَلَقَدْ خَلَقْنَا السَّمَاوَاتِ وَالْأَرْضَ وَمَا بَيْنَهُمَا فِي 6 أَيَّامٍ وَمَا مَسَّنَا مِن لُّغُوبٍ فَاصْبِرْ عَلَى مَا يَقُولُونَ وَسَبِّحْ بِحَمْدِ رَبِّكَ قَبْلَ طُلُوعِ الشَّمْسِ وَقَبْلَ الْغُرُوبِ وَمِنَ اللَّيْلِ فَسَبِّحْهُ وَأَدْبَارَ السُّجُودِ. நாம் வானங்களையும் பூமியையும் அவற்றிற்கிடையேயுள்ள அனைத்தையும் 6 நாட்களில் படைத்தோம். நமக்கு களைப்பேதும் ஏற்படவில்லை. நபியே, இவர்கள் புனைந்துரைக்கும் பேச்சுக்கள் குறித்து பொறுமையை மேற்கொள்ளும். இறைவனை புகழ்வதுடன் அவனை துதிப்பீராக. சூரியன் உதயமாகும் முன்னரும் மறையும் முன்னரும், மேலும் இரவு நேரத்திலும் இன்னும் அவனை துதிப்பீராக. சுஜூது செய்து வணங்கி முடித்த பின்பும் கூட. وَاسْتَمِعْ يَوْمَ يُنَادِي الْمُنَادِ مِن مَّكَانٍ قَرِيبٍ يَوْمَ يَسْمَعُونَ الصَّيْحَةَ بِالْحَقِّ ذَلِكَ يَوْمُ الْخُرُوجِ إِنَّا نَحْنُ نُحْيِي وَنُمِيتُ وَإِلَيْنَا الْمَصِيرُ يَوْمَ تَشَقَّقُ الْأَرْضُ عَنْهُمْ سِرَاعًا ذَلِكَ حَشْرٌ عَلَيْنَا يَسِيرٌ. மேலும் கேளுங்கள், எந்த நாளில் அழைப்பவர் ஒவ்வொரு மனிதருக்கும் அருகிலிருந்து அழைப்பாரோ, எந்நாளில் மக்கள் அனைவரும் ஒன்று திரட்டி எழுப்புவதன் ஓசையை மிகச்சரியாக செவியிற்றுக் கொண்டிருப்பார்களோ, அந்நாள்தான் பூமியிலிருந்து இறந்தவர்கள் வெளிப்படும் நாளாகும். சின்னமாக நாமே வாழ்வை அருளுகின்றோம், நாமே மரணத்தை அளிக்கின்றோம். மேலும் அந்த நாளில் அனைவரும் நம் பக்கமே திரும்பி வர வேண்டியிருக்கிறது. அன்று பூமி வெடிக்கும்,
மக்கள் அதனுள்ளிருந்து வெளிப்பட்டு விரைவாக ஓடிக்கொண்டிருப்பார்கள். இவ்வாறு எழச் செய்வது நமக்கு மிக எளிதானதாகும். نحن أعلم بما يقولون وما أنت عليهم بجبار فذكر بالقرآن من يخاف وعيد. நபியே, இந்த மக்கள் பேசும் பேச்சுக்களை நாம் நன்கு அறிகின்றோம். இவர்களை நிர்பந்தப்படுத்தி ஏற்கச் செய்வது உமது பணியல்ல. என் எச்சரிக்கைக்கு அஞ்சுகின்ற ஒவ்வொருவருக்கும் நீர் இந்த குர்ஆனை கொண்டு அறிவுரை கூறுவீராக.